ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 26 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரோஹிணியும் மனோஜும் வந்து லட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல விஜயாக்கு. அப்போ மீனா வந்து டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ உடனே விஜயா அதை அங்கே வைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரோஹிணி வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் ஷோரூமில் இன்னைக்கு நல்லா ஓடிச்சுன்னு. இப்போ மீனா வந்து ரோஹிணி அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. என்ன மீனா ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னொடனே அப்புறமா மீனை எடுத்துட்டு அப்படியே ரோபோ மாதிரி போயிட்டே இருக்காங்க. இப்போ விஜய் அதை குடிச்சிட்டு, ஏய் நான் உங்ககிட்ட டீ தானே கேட்டேன், நீ என்ன காஃபி போட்டுட்டு வந்திருக்கனோடனே, இல்லையே அத்தை நான் டீ தானே போட்டேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்போ ரோஹிணியை வந்து குடிச்சு பார்க்க சொல்றாங்க விஜயா. அப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, ஏன் நீ போகாத, ஹைஜீனிக்கா இருக்கணும் இருக்காதுல்ல அப்படின்னோடனே, இப்போ விஜய் என்ன சொன்னாங்க, ஏன்டா சின்ன பிள்ளைல மண்ணுக்குள்ள வந்து புழு பூச்சியெல்லாம் வாயில போட்டு வர வேண்டி நீ என்னையும் ஹைஜீனிக்கா இல்லைன்னு சொல்றியா அப்படின்னோடனே, அப்புறமா ரோஹிணி வந்து குடிச்சு பார்த்துட்டு, இல்ல இது காஃபி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா விஜய் வந்து மீனாவை திட்டுறாங்க. அப்புறம் அதுக்குள்ள சாரி, ரவியும் ஸ்ருதியும் வராங்க. வந்து மீனாவை கூப்பிட்டு இந்த மாதிரி முத்து எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு தெரியுமா, இன்னைக்கு அவர் தான் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. மீனாக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா மீனா அதை கேட்கிற மனநிலையிலே இல்லை. அவங்க வந்து ரோஹிணியை பத்தி அந்த இதே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ள முத்து வந்துடுறாரு. முத்து வந்தோடனே, இங்க பாருங்கப்பா எப்படி வந்திருக்காருன்னோடனே, முத்து மாலையெல்லாம் போட்டுட்டு கையில ஸ்வீட் எல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, இவங்க கடையில பூ விக்கலன்னு மாலையை கட்டி போட்டு வந்துட்டான் சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்படிதான் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தோடனே, இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என் வண்டியில வந்து ஒரு டெலிவரி அவங்க கூட்டிட்டு போனேன்னா அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவங்களால தாங்க முடியாது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு தெரிஞ்ச அக்காங்கெல்லாம் பூ மார்க்கெட் சைடு இருக்காங்கல்ல, அங்க போய் வண்டியை நிப்பாட்டிட்டேன். அவங்கன்னா கடகடன்னு என் காரை சுத்தி துணியை தூக்கி கட்டினாங்க. அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னோடனே, இப்போ மனோஜ் சொல்றாரு, என்னடா ஹாஸ்பிட்டல் போகாம அங்கே எங்கேயோ கொண்டு விட்டுருக்கேன், எதனாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, பாத்தீங்களாப்பா இந்த ரெண்டு ஃப்ராடுகளும் ஒரே மாதிரி தான் யோசிக்குன்னு சொல்லிட்டு ரோஹிணியையும் மனோஜையும் முத்து திட்டுறாரு. அப்புறமா அந்த குழந்தைய கையில வாங்கினதை எல்லாத்தையுமே அப்படியே எமோஷனலா சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப இதா இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாரு. அப்பவும் மீனா வந்து பெருசா ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்புறமா ரவியும் ஸ்ருதி, இங்க பாருங்க உங்களுக்கு வந்து இப்படி கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே, இப்போ முத்து அதை பார்த்துட்டு, இங்க பாரு என்ன ஹீரோன்னுலாம் சொல்லியிருக்காங்கன்னு மீனா கிட்ட சொல்லும்போது, மீனா இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. என்ன மீனா நான் சொன்னா கேட்டு நீ சந்தோஷப்படவே இல்லை, ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எனக்கு சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு மீனா கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ ஸ்ருதியும் அதே மாதிரி வந்து சொல்ல வராங்க. மீனா அப்படி இருக்கிறத பார்த்துட்டு மீனா ரொம்ப கம்பல் பண்ணி கேட்குறாங்க, ஏன் நீங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, எப்பவுமே முத்து இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரௌடா பண்ணிட்டு வந்தா நீங்க ரொம்ப இதா பேசுவீங்க, இன்னைக்கே நீங்க அமைதியாவே இருக்கிறீங்க, என்னாச்சு, அவர் எதுவும் உங்களை அடிச்சாரா, இருங்க நான் போய் முத்துக்கிட்ட போய் கேட்குறேன்னொடனே, இப்போ மீனா வந்து ஸ்ருதியை பிடிச்சிடுறாங்க. இல்லை இல்லை அவர்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை நான் அப்படின்னோடனே, அப்போ நீங்க சொல்லுங்கன்னொடனே, இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ரோஹிணியை பார்த்தேன்னொடனே, அதான் அவங்க போன வாட்டியே சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்காக செக்கப்புக்கு பண்ணினோடனே, இல்லைங்க அங்க வந்து அவங்க 2வது குழந்தைக்காக வரதா சொன்னாங்க அவங்க விசாரிச்சு பார்த்ததுல அப்படின்னோடனே, இப்போ ஸ்ருதி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, விஜயா வந்து ரோஹிணியோட கதவை தட்டி, உன் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குது, உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே மர்மமாவே இருக்குது, இப்ப நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, நீ வந்து இதுக்கு முன்னாடி உண்டாயிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நீ எப்போ வந்து கருத்தரிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பயங்கர கோவத்துல கேட்குறாங்க. ரோஹிணி அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.